வெற்றிவேல் முருகன் கரோர எல்லாம் வல்ல பழனிவாழ் பால ரெண்டாவது சாமி கரோர குருநாதர் அருணா பெருமான் திருடலே சரம் சந்திரம் எம்பெருமான் கருணை முழுவதும் பெற்ற முருகநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாயுந்த திருப்பண்ண மகாமந்திரத்தில் கௌமார் எழுத்தது வருஷப்படி பாடல் 1304 வானப்பு குப்பற்று என துவங்கும் பொது பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டன் திருவடிக்கு. இந்த பாடல் தமிழ் கொடு போற்ற என்ற ஒரு வேண்டுதலை எம்பெருமான் திருப்பால் சமர்ப்பிக்கின்ற பாடல். தான தத்த தத்தன தத்த தனதான இதான் பாடலுடைய சந்த குறிப்பு. வானப்பு குப்பற்று மறுத்து கனல்மேவு மாய தெற்றி பொய்க்குடில் ஒக்க பிறவாதே ஞான சித்தி சித்திரனித்த தமிழால் உன் நாமத்தை கற்று போழ்கைக்கு புரிவாயே காண கொச்சை சொற்குறவிக்கு கடவோனே கொற்ற பொற்குல வெற்பை காதி பொறும்பேலா தேனை தத்த சுற்றிய சொச்சை தொடையோனே தேவ சொர்க்க சக்கரவர்த்தி பெருமாளே வானப்பு குப்பற்று மறுத்து கனல்மேவு மாயத்தெற்றி பொய்க்குடில் ஒக்க பிறவாதே ஞான சித்தி சித்திர நித்த தமிழால் உன் நாமத்தை கற்று புகழ்கைக்கு புரிவாய் காண கொச்சை சொற்குறவிக்கு கடவோனே கொற்ற பொற்குல வெற்பை காதி பொருந்தேலா தேனை தத்த சுற்றிய செச்சை தொடையோனே தேவ சொர்க்க சக்கரவர்த்தி பெருமாளேன்னு சுவாமி முடிகிறார். ரொம்ப அற்புதமான பாடல், ரொம்ப இணக்கமான வரிகள். என்ன சொல்கிறாங்கன்னா, வான் ஆகாயம், அப்பு நீர், கூ மண், பற்று இவையோடு கூடிய, அதாவது ஆகாயம் நீர் மண் பற்று இவையோடு கூடின மறுத்து அப்படின்னா காற்று கனல் நெருப்பு இப்போ 5 பூதங்கள் ஆகிய பஞ்சபூதங்கள் 5 பூதங்கள் சேர்ந்துள்ள மாயம் நிலையில்லாத தெற்றி ஒரு கட்டமாம் பொய்க்குடில் பொய்த்தோற்றமான இந்த குடில் ஒக்க, அதாவது இந்த குடிசை வீடாகிய இந்த குடிசை ஒத்த வீடாகிய உடலோடே பிறவாமல் ஞான சித்தி, அதாவது ஞானம் சித்திக்க கைகூட வைப்பதும் சித்திரம் அழகுள்ளதும் நித்தம் அழியாததுமான தமிழ் கொண்டு முருகன் குமரன் குகன் ஆகிய உன்னுடைய திருப்பெயர்களை கற்று புகழ்வதற்கு நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு முதல் பதில் வேண்டுகிறார். யார்கிட்ட? காட்டில் வசித்தவளும் கொச்சை சொல் திருந்தாத பேச்சை உடையவளுமான குரத்தி வள்ளிக்கு கடமைப்பட்டவனே கொற்ற பொற்குல வெற்பை காதி வெற்றி பெற்றிருந்ததும் பொன்மயமாயிருந்ததுமான கிரௌஞ்சமலையை காதி கூறு செய்து அதனோடு பொறும் வேளா சண்டை செய்த வேலாயுதனே தேனை வண்டுகளை தத்தச் சுற்றிய தாவி குதிக்கும்படி வைத்து சுற்றி அணியப்பட்ட வெற்றி மாலையனே தேவர்கள் வாழும் சொர்க்கத்தில் பொன்னுலகில் விளங்கும் சக்கரவர்த்தி பெருமாளே தமிழால் உன் நாமத்தை புகழைக்கு புரிவாயே அப்படின்னு வேண்டிக் கொள்கிற மிக மிக அற்புதமான பாடல் தான் நம்ம இன்னைக்கு பழனாபுரி ஆண்டவன் திருப்பாத்தில் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாகிற பாடல். இப்போ இந்த பாடலில் தமிழால் உன், அதாவது தமிழால் உன் நாமத்தை கற்றுப்போல் தமிழே முருகவே, தமிழ் கடவுளுக்கு தமிழ் தான் பிரியம். அதனால் செந்தமிழால் துதிக்க விரும்புகிறார் அன்னைய பெருமான். சிகராத்திரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும் செந்தமிழால் பகர ஆர்வமீனார் கண்டலங்காரத்தில் கனத்த செந்தமிழால் நினையே தினம் நினைக்கவும் தருவாய் என்பார். அதே தான் இங்கே சொல்கிறார். அடுத்தது கொச்சை சொல் குறவி, அற்புதமான வார்த்தைகள். வள்ளி கொச்சை சொல்லை உடையவள், கொச்சை மொழிச்சு கருத்தை விழிச்சியும் பார்த்துருப்பாள். கருத்த விழியும் அவளுக்கு, கொச்சை மொழியும் அவளுக்கு. அதனால தான் கொச்சை சொல் குறவி. குறவிங்கிற வார்த்தை ரொம்ப அற்புதம். குறவிக்கு கடவுளே, குறவினா குறவம்சத்தில் இருக்க பெண். வள்ளியை ஆட்கொள்ள முருகவேள் கடமைப்பட்டார். குறவிக்கு கடவுள் கடமைப்பட்டவன், அவனையே நம்பும் அடியார்களுக்கு அருள் புரிய என்றும் கடமைப்பட்டவன் அவன். இதுதான் இந்த பாட்டில் முக்கியமாக கற்றுக்கணும். சொற்குறவிக்கு கடவோன், என்ன அற்புத வார்த்தை. அந்த கடவோன்ற வார்த்தையை மட்டும் எடுத்துகிட்டு ஆராயணும். கண்ணில் தண்ணி சொட்ட 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 ஆராயணும். அப்படி ஒரு வார்த்தை அது. அடுத்தது குரமாதுடன் மால் கடனாம் எனவே அணை மார்பாம்பார் திருப்புள்ள. அதனால் எம்பெருமானுடைய கருணை, அந்த கருணைக்கு காலமெல்லாம் நம்மெல்லாம் கடமைப்பட்டுருவோம். அந்த கருணையை நினைத்து கொண்டு இந்த பாடலில் வருவோம். என்ன? உன் நாமத்தை கற்று போழ்கைக்கு புரிவாயேன்னு வேண்டிக் கொள்கிற பாடல். ஆகாயம் நீர் பூமி ஆசை காற்று தீ ஆகியவை கலந்த மாய கட்டடமான இந்த பொய்க்குடிசையாம் உடலோடு பிறக்காமல் ஞானம் கைகூட அழகியதும் அழியாததுமான தமிழ் சொற்களால் உன் திருநாமத்தை நன்கு கற்றறிந்து கந்தா முருகா குஹா கந்தன் முருகன் குகன் என்றெல்லாம் கூறி போழ்வதற்கு நீ எனக்கு அருள் புரியணும். அவன் பேரை அவன் அருள்லாம் சொல்ல முடியாது. முருகான்னா அவன் உத்தரவு கொடுத்தாலும் சொல்ல முடியுது, இல்லாட்டி சொல்ல முடியாது. காண கொச்சை சொல் குறவிக்கு கடவோனே காட்டில் வாழ்ந்தவனும் திருந்தாத குதலை பேச்சை கொஞ்சி பேசுபவளுமான குறப்பெண் வள்ளியை ஆட்கொள்ள கடமைப்பட்டவனே
வெற்றி சிறப்போடு இருந்த தங்கமயமான குலகிரி கிரௌஞ்சமலையை கூறு செய்து அதனோடு போரிட்ட வேலாயுத கடவுளே, வண்டுகளை தாவி தாவி சுற்றச் செய்யும்படியான வெற்றி மலர் மாலை அணிந்த பெருமாடு, தேனை தத்தங்கிறார். ஆஹா, தேவர்கள் வாழும் சொர்க்கத்தில் விளங்கும் சக்கரவர்த்தி பெருமாளே, உன் நாமத்தை கற்று புகழ்கைக்கு புரிவாயே என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரி ஆண்டவனின் திருப்பாத சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர, எல்லாம் வல்ல பணிவாள் பாலதண்டாமன் சாமிக்கு அரோர. முருகா முருகா முருகா.